தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 15வது வசனம். இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. கிருபை கீழ்ப்படிந்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த கிருபை எவ்வளவும் எங்களை மன்னிக்கும், எங்களை தள்ளாது, எங்களை ஒதுக்காது, எங்களை வெறுக்காது. ஏன்னா அந்த கிருபை ஒரு 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போனாலும் அந்த 99 விட்டு அந்த ஒரு ஆடை தேடுகிற கிருபை, இரக்கம், அன்பு. அப்ப அது இருக்கிறபடியா என்ன செய்யலாம்? கிருபை இருக்குன்னு போட்டு பாவம் செய்யலாமா? கூடாதே என்கிறார் இவர். அத லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அதை உதாசீனம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேக காரியங்கள் அப்படித்தான் நடக்குது. கிருபையை வழங்காம அநேகர் தேவனுடைய வேதத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கிருபை அது பொறுமையாக இருக்கிறது, அது மன்னித்துக் கொண்டிருக்கிறது, காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது, உடனடியாக தண்டனை கொடுக்காம இருக்கிறபடியா அநேகர் வேதத்தை வைத்து தான் நினைத்தபடி, தன்னுடைய தேவைக்கேற்றபடி, தன்னுடைய லாபத்துக்கு ஏற்றபடி, தன்னிட்ட வருகிற ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கென்று அநேகர் வேதத்தை வைத்து விளையாடி கொண்டு பிழையான உபதேசங்களை ஜனங்களுக்குள்ள போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடா இருந்தால் அந்நிய அக்கினியை கொண்டு வருவோமானால் அந்த இடத்திலே தேவன் அடித்திருப்பார், செத்திருப்போம். புதிய ஏற்பாடுல இந்த கிருபை இருக்கிறபடியா அந்த கிருபையை உதாசீனம் பண்ணினவர்களாய் என்ன செய்தாலும் ஆண்டவர் பொறுமையா தான் இருக்கிறாரு, கண்டிக்கல இல்ல என்ற விளங்கி கொண்டு அந்த கிருபையை லேசா எடுத்துக்கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படி நடந்து தேவனுடைய வேதத்தை பிழையாக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள போட்டு பிழையாக அவர்களை வாழ வைத்து நடத்தி கொண்டிருக்கிற அநேக சபைகளும் உண்டு. பிரசங்கம் என்றால் அதுக்கு நேரம் கொடுக்காம வாரது, ஒரு பைபிள் ஸ்டடி என்றால் அதுக்கு சரியாக தயார் பண்ணாம, ஒழுங்குபடுத்தாம, அதை தான் முதலிருந்து தேடி தியானித்து அதை ஒழுங்குபடுத்தாம ஏனோ தானோன்னு ஒரு வசனத்தை எடுத்து கதைக்கிற எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி. அநேகருக்கு சபைகள் எப்படி கதைக்கிறன்னு தெரியாது. அநேகரை வேதனைப்படுத்தும்படி கதைக்கிற காரிய ஆட்களும் உண்டு. அப்படியாக அந்த கிருபையை உதாசீனப்படுத்தாதீங்க. அதான் சொல்றாரு. இதனால என்ன, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியா பாவம் செய்யலாமா? கூடாதே. நியாயப்பிரமாணம்னா உடனடியாக தண்டனை, உடனுக்குடன் தண்டனை செய்கிற காரியங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்றால் உடனுக்கு உடன் அதற்குரிய தண்டனை தான் நியாயப்பிரமாணம். கிருபை அப்படி கிடையாது. அங்கே நியாய தீர்ப்புலதான் அதுக்குரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதுவரையும் அவர் கிருபையா தான் இருப்பாரு. அதை உதாசீனம் பண்ணாதீங்க, அதை வச்சுக்கொண்டு பாவத்துல வாழாதீங்க, செய்யாதீங்க, அது கூடாது என்பதாக பவுலிங்க சொல்றார். 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக திருப்பி படிச்சு பாருங்க. அநேக காரியங்கள் மூலமாக நாங்கள் தேவனோடு வாழணும், பரிசுத்தமா வாழணும், வேதத்தின்படி வாழணும், அவருக்குள்ள பிழைத்திருக்கணும், அவருக்குள்ள எழுந்திருக்கணும், நித்தியத்துக்குரியவராக நடந்து கொள்ளணும், கிருபையை பிடித்து கொண்டு அதற்குரிய வாழ்க்கை
வாழ வேண்டும், பாவம் செய்யாதீங்க, பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுங்க, சரீரத்தை பாவத்துக்கு கொடுத்துறாதீங்க, சரீரத்தை தேவனுக்குரியதா பாவீங்கன்னு அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றார் ஒவ்வொரு வசனம் மூலமா. ஆவியானவர் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிற இந்த காரியங்களை புரிந்து அதன்படி வாழ எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.